ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம அடிக்கிற வெயிலுக்கு சும்மா ஜில்லுன்னு ஒரு கடல் பாசி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 10 கிராம் அகரகரன்னு சொல்லுவாங்க, இதை கடல் பாசின்னு சொல்லுவாங்க. 10 கிராம் கடல் பாசி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தம் நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு எதில் இல்லாமல் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து நல்லா கரையிட்டோம். நல்லா கடல் பாசி கரைஞ்சிடுச்சு. இப்போ 1 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். நான் தண்ணி கலக்காத பால் தான் ஊற்றிருக்கேன். சீனி தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1 கப்பு போட்டிருக்கேன். கடல் பாசிக்கு இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கூடவோ குறைச்சவோ போட்டுக்கலாம். இப்போ அதில் ரோஸு எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ரோஸ் எசன்ஸ் ஊற்றிட்டா நல்லா வாசமாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக பார்க்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். எந்த மோல்டில் கடல் பாசி ஊற்றுறீங்களோ அந்த மோல்டில் நம்ம கடல் பாசியை வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வடித்து சேர்த்தா தான் ஒரு எதிரெலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ மேலே உள்ள பவுல்ஸ் எல்லாம் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இல்லாக்கட்டி உறைஞ்சிட்டா பார்க்க நல்லா இருக்காது. அதனால் இதெல்லாம் நம்ம பபுள்ஸ் எல்லாம் எடுத்து விட்ருவோம். இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இது அப்படியே ஒரு 3 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், இல்லை வெளியிலையும் வைக்கலாம். இது அப்படியே செட் ஆகிடும். பாருங்கள், இப்போ செட் ஆகிடுச்சு. பாதி செட் ஆகிடுச்சு. இப்போ நான் நட்ஸு தூவி விட்டுக்கிறேன். நட்ஸு தூவி விட்டும் சாப்பிட்லாம், தூவாமையும் சாப்பிட்லாம். இது நம்மளோட விருப்பம்தான். நான் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு நட்ஸு தூவியிருக்கேன். இப்போ அப்படியே ஒரு 3 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. நான் வெளியில் எடுத்துட்டேன். இது ஒரு கத்தி வச்சு சுற்றி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டை எடுத்து கொட்டிட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.